இங்க ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆவிகள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் அவ அதை பத்திலாம் கவலைப்படாம அவ வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஒரு நாள் காலேஜ் போற வழியில மரத்துல ஒரு பேய் தூக்கு போடுற மாதிரி பாக்குறா. கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு கேட்கும்போது கூட அதை பத்தி எதுவுமே பேசாம போயிடுறா. ஒரு நாள் அவ கூட இருக்க ஒரு பொண்ணு பின்னாடி ஆவி தெரியவும் ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவ அவளை சோதிச்சுட்டு பாக்குறா. அப்பதான் தெரிய வருது யார் அந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சிருக்காங்கன்னு. இவன் அந்த விஷயத்த அந்த பொண்ணோட வீட்டுல போய் சொல்றான். ஆனா யாருமே அவளை நம்ப மாட்டேறாங்க. அந்த பொண்ணோட அண்ணாவும் யார் இந்த காலத்துல சூனியம் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. இப்படியே இருக்க ஒரு நாள் ராத்திரியே அந்த பொண்ணு எங்கேயோ வெளியே போகும்போது அந்த பொண்ணோட அண்ணாவும் பின்னாடி போய் பார்க்கும்போது தான் தெரியுது தன்னோட தங்கச்சிக்கு யாரோ சூனியம் வச்சிருக்காங்கன்னு. அப்பதான் அவரு புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட மாமா கிட்ட போய் கேட்குறாங்க. அவரும் அந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சவன் ஒரு நாள் நடுராத்திரியில் அந்த பொண்ணை வச்சு பூஜை செய்யும் போது அந்த நேரத்தில் அவன் தலையை ஒரே வெட்டுனா காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி ஒரு நாள் ராத்திரியில் அந்த பொண்ணை வசியம் பண்ணி சுடுகாட்டுக்கு வர வச்சிடறான். அந்த மந்திரவாதி பூஜையும் ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணோட அண்ணா அவன் தலையை வெட்டுறதுக்காக போகும்போது ஆனா அந்த மந்திரவாதி கையை பிடிச்சி தடுத்துறான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ அவன் தலையை வெட்டிடுறாரு. அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாரு.